வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டியது தான். டைம் இல்லாத காரணத்தினால இப்போ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பார்க்குற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் இப்போ தான் புது வீடு கட்டியிருக்கோம். அதனால் நிறைய திங்ஸ் புது வீட்டுக்கு வாங்க வேண்டியதாக இருந்தது. இந்த தீபாவளியில் டிமார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே தான் இது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி டஸ்ட்பின் அழகாக இருக்குல்ல. இது வந்து நான் வாஷ்ரூம் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். வாஷ்ரூமில் கண்டிப்பாக நமக்கு டஸ்ட்பின் தேவைப்படும். பெருசு தேவைப்படாது, இது மாதிரி குட்டியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 129 rupees. இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தது. நமக்கு குட்டியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு இதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சன் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி கிச்சனுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போயிருந்தேன். பட் ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்கல, இந்த கலர் தான் இருந்தது. அதனால் இதே வாங்கிட்டேன். இது வந்து 169 rupees. இதுவுமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. அந்த குட்டி டஸ்ட்பினோட இதை பார்த்திங்கன்னா ஒரு 40 rupees தான் அதிகமாக வரும். இதுவும் குவாலிட்டி நல்லா இருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொன்று வெளியே போர்ட்டிக்கோவில் வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன். குழந்தைங்க இருக்க வீடுனாவே அடிக்கடி குப்பை ஆகிட்டே இருக்கும். இந்த ஏஷ் குட்டி சொல்லவே தேவையில்ல, அவன் குப்பை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்காகவே வாங்கியிருந்தேன். இது ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 டஸ்ட்பின்மே நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா 169 rupeesக்கு இந்த 2 டஸ்ட்பினும் கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். அந்த குட்டி டஸ்ட்பினுமே பார்த்திங்கன்னா 129 தான், அதுவும் வர்த்து தான். இந்த 3மே ஓகேவான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவும் வாஷ்ரூம் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தோம். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 149 rupees. இது ரொம்ப திக்காகவும் நல்லா வெயிட்டாகவுமே இருந்தது இந்த பக்கெட்டு. இதில் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டிருந்தாங்க. இந்த பிரிண்ட் போயிருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பக்கெட்டில். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் இந்த பெட் ஸ்ப்ரெட் தான். நிறைய கலர்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 399 rupees. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அதோட பிரிண்ட்டு ரொம்ப சூப்பராக ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி, லைட் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருந்தது. பெட்டுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் இது வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளாரல் பிரிண்ட்லாம் ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் நான் கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட ரிவ்யூ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஆனால் பார்க்கும் போது சூப்பராக இருந்தது அந்த பெட் ஸ்ப்ரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிந்தால் சோப். நாங்கள் 3 பேருமே, நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய பையன் 3 பேருமே சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் 2 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டூத் பேஸ்ட் வாங்கியாச்சு. இது ஏன் அவர் இது மட்டும் பெருசு வாங்குறாருன்னு தெரில. எப்போ டிமார்ட் போனாலும் பேஸ்ட்டு மட்டும் எப்போவுமே பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுருவார். இந்த டைமும் அப்படி தான். இதே பிராண்டுன்னெலாம் இல்லை, நாங்கள் போகிறப்ப எது அவர் மைண்டுக்கு செட் ஆகுதோ அந்த பேஸ்ட் வாங்கிட்டு வந்துடுவார். நெக்ஸ்ட்டு வந்து சோன் பப்டி. இது வந்து பை 1 கெட் 1ல் இருந்தது. ஒன்று வந்து காலி பண்ணியாச்சு, ஒன்று தான் இருந்தது. அதை தான் இப்போ வீடியோவில் காமிச்சேன். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி ஐட்டம்ஸ் சிலது வாங்கியிருந்தேன், அதையும் காமிக்கிறேன். இது வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸு. இது வந்து 99 rupees போட்டிருந்தது. நம்ம ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கோ இல்லை சப்பாத்தி மாவு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ, அது மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கிளாஸ் இது ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்தது. அதனால இது ஒன்று வேணும்ன்ட்டு அவருக்கு தெரியாமல் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டியான ஒரு டீ டம்ளர். இதுவும் கிளாஸ் தான். இது வந்து ஒரு 22 rupeesன்னு நினைக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம் டிமார்ட்டில் நிறைய இப்போல்லாம் ஸ்டோரில் போட்டிருக்காங்க. அதனால் இது ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அழகாக பார்க்கவே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு சென்டர்ட் கேண்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து தீபாவளி சமயத்தில் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. லாவெண்டர், ஆரஞ்சு ஃப்ளேவர், அப்புறம் சாண்டில் நிறைய இருந்தது. இதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 79 rupees. இது நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த செராமிக் டம்ளர் வாங்கியிருந்தேன். இது வந்து மண்லலாம் பானை இருக்கும்ல, அதே மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி இது சாண்டில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அப்புறம் பார்த்தா இது செராமிக், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 19 ருபீஸ். இது மாதிரி ஐட்டம்லாம் அங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப் பவுல் வாங்கியிருந்தேன். இதுவும் செராமிக் தான். இந்த ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 55 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப அழகாக மண்ணில் செஞ்ச மாதிரியே இருந்தது. ஆனால் இதுவும் செராமிக் கப் தான். நம்ம சூப் சர்வ் பண்ண அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கட்டும்ன்ட்டு அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி எதுக்காக வாங்கினேனே தெரில. நம்ம கை தான் டிமார்ட்க்கு போனால் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேன்து. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இது எதுக்காக எடுத்தேன்னு தெரியல. ஆனால் 29 ருபீஸ் நல்லா இருந்தது, வர்த்தாக இருந்தது. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய கிச்சன் கபோர்ட் கலரில் இருந்தது. ஆக்சுவலி நான் அதுக்காகலாம் வாங்கல. ஆனால் நான் ஏற்கனவே வச்சுருந்த தாளிப்பு பேன் வந்து அது ரொம்ப பழசாயிருச்சு. ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இது தாளிப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு பிளாக் கலரில் குட்டியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக சைஸ் நல்லா இருந்தது. இது வந்து நான்ஸ்டிக்கில் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். இது தாளிப்புக்காக மட்டும் இல்லை, அப்புறம் நான் அடிக்கடி வந்து கரண்டி ஆம்லேட் போடுவேன், அதுக்காகவும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது. இதோட கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் கண்டிப்பாக இதை வாங்கியே ஆகணும்னு வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 179 ருபீஸ். இது வந்து மேலே இருந்த பில்லை என்னோடய பையன் கிழிச்சிட்டான், அதனால் அதை காமிக்க முடியல. இதோட காஸ்ட் வந்து 179 ருபீஸ் தான். சூப்பராக இருந்தது, வர்த் ஃபார் மணின்னு சொல்லுவேன் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் கிளீனர் வைப் வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஏன்னா நான் பழைய வீட்டில் இது மாதிரி இது யூஸ் பண்ணல. இங்கே வந்து ஒயிட் கவுண்டர் டாப் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது தேவைப்படும்னு இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91 ருபீஸ். இதில் வந்து 3 பீஸ் இருந்தது. ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த நான் வீடியோ முடித்தோடனே ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. நம்ம வேஸ்ட் கிளாத்லாம் நம்ம அப்பப்போ வெட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது வாங்கி யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிலிண்டர் ஸ்டாண்ட் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. அது வந்து சில்வரில் இருக்குது. இது வந்து என்னோடய மாமியாருக்காக வாங்கியிருந்தேன். அவங்க ஏற்கனவே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த டைம் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இது வாங்கிட்டேன். சில்வரில் தேடணும். ஆக்சுவலி அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது தீபாவளி சமயன்றதுனால. அதனால் சரின்ட்டு பிளாஸ்டிக்கில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இன்னொரு டைம் போகும்போது ஸ்டீலில் ஒன்று வாங்கிடுவேன். வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த பிளாஸ்டிக்குமே நல்லாவே யூஸ் ஆகுது. நிறைய பேர் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 109 ருபீஸ் தான். அதுவும் வர்த்துன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோர் கிளீனர் லைசால் 1 லிட்டர் வாங்கியிருந்தோம். இந்த டைம் கிராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. 2 தான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து உளுந்து வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து வீட் ஃப்ளார் கோதுமை மாவு வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே வாங்கலை. ஏன்னா வீடு பால் காய்ச்சிறப்போ சமைக்கிறதுக்காக வாங்கினதுலேயே கொஞ்சம் கிராசரிஸ் மீதி ஆயிடுச்சு. அதனால் அதையே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் கிராசரிஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேப் லிக்விட் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 லிட்டர் எப்போவுமே இது வாங்குவேன். அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் டிமார்ட் போனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தேடுறது வந்து இது மாதிரி ஷார்ட்ஸ் தேடுவேன் பையனுக்காக. அந்த கிளாத் வந்து இது எனக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, அங்கே மட்டும்தான் கிடைக்குது. நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் தியேஷ் குட்டிக்கு கண்டிப்பாக அங்கே போனால் இந்த ஷார்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கலர்ஸ் வந்து இதே கலர்ஸ் தான் அங்கே இருந்தது. இந்த 4லேயே ரிப்பீட்டடாக இருந்தது. அதனால் இந்த 4 கலர்ஸ் மட்டும் இந்த டைம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஈச் 79 ருபீஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷார்ட்ஸ்லாம். வந்து கிளாத் வந்து குழந்தைங்களுக்கு உறுத்துறதில்ல, அவங்க போடுறதுக்கு ஃபுல் டே போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது இந்த ஷார்ட்ஸு. அதனால் கண்டிப்பாக இது அங்கே வாங்குவேன். மற்றபடி கிளாத் எதுவும் அங்கே எடுக்க மாட்டேன். அவனுக்காக மட்டும் இதுவும், அப்புறம் டிஷர்ட் இருக்கும், டிஷர்ட்டும் நல்லாயிருக்கும், அதுவும் வாங்குவேன். இந்த டைம் டிஷர்ட் எடுக்கல, ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இது வந்து 6 பீஸ் வந்து 79 ருபீஸ். ஒன்று வந்து அவன் ஸ்கூலுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். மீதி 5 இருக்குது. ஸ்பூன் நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து 79 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்பூன் வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே லோக்கல் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இப்போ பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. நான் ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ தியேஷ் குட்டிக்கு ஒரு 3 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே டிமார்ட்டில் பார்த்தேன், அதனால் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இது நல்லா வெயிட்டாக நல்லாவே இருந்தது.
இந்த ப்ராடக்ட்லாம் தாங்க நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.